மீன் குழம்புலேயே மத்தி மீன் குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், 15 நிமிஷத்தில் இந்த குழம்பு எப்படி ஈஸியாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தாளிக்க வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துறேங்க. அப்புறம் சீரகம், வெந்தயம் சேர்த்துறேங்க. அப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துனா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இல்லைன்னா பெரிய வெங்காயம் இருந்தால் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அதை நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. அப்புறம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் போட்டுட்டு ஒரு 10 பல் பூண்டு போடுறேங்க. பூண்டு, இந்த வெங்காயம் அதெல்லாம் சேர்ந்து வணங்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நல்லா வணங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வணங்கும் பொழுது நல்லா சீக்கிரமாக வணங்கிருங்க. வெங்காயம் வணங்கிறதுக்குள்ளார நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் மல்லித்தூள் 2 டீஸ்பூன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா குழம்பு வாசனையாக இருக்கும். நான் எப்பொழுதும் தேங்காய் அதிகமாக சேர்த்த மாட்டேங்க. அதனால் 1/4 மூடி சேர்த்துறேன். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வணங்குறதுக்குள்ளார நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மசாலாவோட எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். நான் இந்த மிக்ஸி ஜார்லேயே போட்டு நான் அரைச்சிடுவேங்க புளியை. இப்போ இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் வணங்கிருச்சு. நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை எண்ணெயிலேயே போட்டு வணக்கும் பொழுது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு. சீக்கிரம் கெட்டும் போகாது. அதனால் நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு வேகட்டுங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு கொதிச்சிருச்சுங்க. நம்ம மத்தி மீனை போட்டுக்கலாம். இப்போது மீன்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. குழம்பும் நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. பாருங்கள், இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.